ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம ஒரு சில ஐடென்டிட்டிஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில ஐடென்டிட்டிஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, a + b the whole cube. a + b the whole cube equal to a³ plus 3a square b plus 3ab square plus b cube. ஓகேவா, இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஐடென்டிட்டி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன இருக்குது, a + b the whole cube. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, a இருக்காங்களா, அப்போது a³ மேலே இருக்கிற க்யூப் a³. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்துட்டு யார் இருக்கா, b இருக்காங்களா, அப்போது b போட்டு மேலே இருக்கிற க்யூப். ஓகே, நெக்ஸ்ட்டு யாரை பார்க்கணும், 3யை பார்க்கணும். அது ஸ்கொயர் இருந்துச்சு, அதனால 2 போட்டு ஈஸியாக முடிச்சிட்டோம். இதில் க்யூப் இருக்காங்களா, அப்போது ஃபர்ஸ்ட்டு 3 போட்டு ஃபஸ்ட் டேர்ம் யார் இருக்கா, a இருக்காங்க. அப்போ ஏக்கு 2வை கொடுத்துட்டு செகண்ட் டேர்ம் யார் இருக்கா, b ஒன்று வச்சுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிக்கு இப்போ 2 கொடுக்கலன்னா கோச்சிக்கும் இல்லை, அதனால என்ன பண்ணணும், இப்போ மறுபடியும் செகண்ட் டேர்ம் பிக்கு ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற 3 போட்டு ஏக்கு 1 கொடுத்துட்டு பிக்கு ஸ்கொயர் கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் a³ செகண்ட் டேர்ம் b³ ப்ளஸில் இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே ப்ளஸில் தான் இருக்கணும். ஓகேவா, அப்புறம் வெளியில் இருக்கிற 3 எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏக்கு ஸ்கொயர் கொடுக்குறேன், செகண்ட் டேர்ம் b அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் வெளியில் இருக்கிற 3 ஏக்கு 1 கொடுத்துட்டு பிஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, டேர்ம்ஸை மாற்றி எழுதினாலும் வேல்யூஸ் வந்து நமக்கு மாறாது. ஓகேவா, இது எல்லாமே என்னத்தில் இருக்குது, அடிஷனில் இருக்குது. அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா, இப்போது a + b the whole cube நான் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் a³ ப்ளஸ் வெளியில் இருக்கிற 3 உள்ளே இருக்கிற ஏக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போடுவேன், நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுவேன். அடுத்து வெளியில் இருக்கிற க்யூபு ஏக்கு 1 கொடுத்துட்டு பிக்கு ஸ்கொயர் போடுவேன், ப்ளஸ் போட்டு செகண்ட் டேர்ம் b, அப்போ b³. ஓகேவா, இப்போ ஃபார்முலா புரிஞ்சிச்சா, a + b the whole cubeனா என்னது, ஃபர்ஸ்ட் டேர்முக்கு a³ plus 3a² b plus 3ab square plus b³. செகண்ட் ஐடென்டிட்டியாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், a minus b the whole cube. ஓகேவா, a minus b the whole cube equal to a³ minus 3a² b plus 3ab square minus b³. என்னடா இது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லி வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நான் என்ன சொன்னேன், மைனஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃபார்முலாவுக்கு ஒரு டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும், அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், அடுத்த டேர்ம் மைனஸில் இருக்கணும். ஓகேவா, இது எப்படி, இதில் வந்து இன்னும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், a minus b the whole cube இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் a இருக்காங்க, அப்போ a போட்டு மேலே இருக்கிற க்யூப். நெக்ஸ்ட் டேர்ம் என்னத்தில் வரணும்னு சொல்லியிருக்கேன், மைனஸில் வரணும். ஓகேவா, வெளியில் இருக்கிற 3யை அப்படியே 3ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்முக்கு தானே ஃபஸ்ட்டு மரியாதை, அப்போது ஏவை தூக்கி இங்கே போட்டு ஒரு 2வை ஏக்கு கொடுத்துட்டு செகண்ட் டேர்ம் பியை அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ், நெக்ஸ்ட் மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து 3 போட்டு ஏக்கு 1, அடுத்து பிக்கு ஸ்கொயர். ஓகேவா, அடுத்து ப்ளஸுக்கு அப்புறம் என்ன வரணும், மைனஸ் வரணும், செகண்ட் டேர்ம் b இருக்குது, அப்போது b³. ஓகேவா, ஈஸியாக புரிஞ்சுச்சா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேர்முக்கு a³ கொடுப்பேன், ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும், அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், அடுத்த டேர்ம் மைனஸில் இருக்கணும். ஃபார்முலா ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி போகலாமா. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, தேர்ட் ஐடென்டிட்டியாக a³ + b³. இப்போது இதில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து ஒரு டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அப்போது என்ன வரும், a + b வருமா. இப்போது a + b போயிடுச்சுன்னா
ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? ஸ்கொயர் டேர்ம் இருக்குமா? இதுக்கு ஆப்போசிட்டாக யார் வருவா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான். ஓகேவா? இப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா நேத்திக்கு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் a வெளியில் இருக்கிற ஸ்கொயர் மைனஸில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் வெளியில் இருக்கிற 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் 2ab அடுத்து செகண்ட் டேர்ம் ப்ளஸ் போட்டு செகண்ட் டேர்ம் b வெளியில் இருக்கிற ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். a கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதோட ஒரு செட் எடுத்துக்கிட்டு ஒரு செட் எழுதிட்டேன்னா கியூப்பில் இன்னும் 2 இருக்குமா? ஸ்கொயர் ரிமைனிங் இருக்குமா? இதுக்கான ஆப்போசிட் டேர்ம் என்ன வரும்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதில் இந்த 2வை மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு இங்கே அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு a கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன பண்ணணும்? a கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதோட ஒரு டிக்டோ a ப்ளஸ் பி. அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டாக யார் வருவா? ஸ்கொயர் டேர்மில் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வருவாங்க. அந்த ஃபார்முலாவில் இந்த 2வை மட்டும் விட்டுட்டு எழுதணும். a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? டிக்டோ எடுத்து எழுதிட்டா ஸ்கொயர் டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ இதோடைய ஆப்போசிட் டேர்ம் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் அந்த 2வை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி போகலாமா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி யார் இருக்கா? a கியூப் மைனஸ் பி கியூப். என்ன சொன்னேன்? த சேம் இதுக்கு சொன்ன மாதிரியே தான் இதோடைய ஒரு டிக்டோவை எடுத்து எழுதிடணும் a மைனஸ் பி. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் டேர்ம் யார் வருவா? ஸ்கொயரில் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து ஏவை போட்டுக்கணும், மேலே இருக்கிற ஸ்கொயர். அடுத்து வெளியில் இருக்கிற 2 உள்ளே இருக்கிற 2 டேர்ம்ஸ் ஏபி. அடுத்து செகண்ட் டேர்ம் யார் இருக்கா? பி இருக்கா? வெளியில் இருக்கிற ஸ்கொயர். அது அப்படியே 2வை மட்டும் விட்டுட்டு இங்கே எழுத வேண்டியதுதான் a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். புரியுதா? a கியூப் மைனஸ் பி கியூப்னா என்னது? ஃபஸ்ட்டு இதோடைய டிக்டோவை எடுத்து a மைனஸ் பி எழுதிட்டு அதுக்கு அடுத்து இதோடைய ஆப்போசிட்டாக இருக்கிற ஸ்கொயரில் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த 2வை மட்டும் விட்டுட்டு அப்படியே எழுத வேண்டியதுதான் a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? இன்னைக்கான ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.